இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள், அறத்திற்கே அன்பு சார்பன்பு அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. நான் முதல்ல படிக்கிற போது ஒரே 2 வாக்கியமா படித்தேன். 2வது முறை படிக்கிற போது 3 வாக்கியமா படித்திருக்கேன். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. இதுதான் பெருமையாளர் 3 வாக்கியமாக சொல்கிறார். மற்றவர்கள் 2 வாக்கியமாக சொல்றாங்க. இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறளை பதிப்பித்தவர்கள், அதாவது நம்ம திருக்குறள் பதிப்பு, திருக்குறளுக்கு ஒரு செம்பதிப்பு வரைக்கும் வரவே இல்லை. திருக்குறளுக்கு ஆயிரக்கணக்கான பதிப்புகள் வந்திருக்கின்றன. மூல ஏட்டுச்சுவடிகளில் இருந்து வந்தவை ஒரு 4-5 தான் இருக்கும் நினைக்கிறேன். 4-5 அல்ல 5 தான். ஆனால் திருக்குறளுக்கு 150 சுவடிகளுக்கு பக்கம் நமக்கு கிடைக்கிறது. அது குறிப்பாக பெருமையழகர் உரையோடு 75 அல்லது 60 சுவடிகளாவது கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த சுவடிகளிலிருந்து நாம் செவ்வையாக அதை நாம் பதிப்பிக்கவில்லை. அவ்வப்பொழுது நான் அங்கங்க சுட்டி காட்டியிருக்கிறேன். பிற உரைகளை எல்லாம் செவ்வையாக பதிப்பிக்கவே இல்லை. யாரோ முதல்ல பதிப்பிச்சாங்க, அதை தொடர்ந்து அப்படியே நாம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திருக்குறளுக்கு ஒரு செம்பதிப்பு தேவை. அந்த சுவடிகள் எல்லாம் திரட்டி அவற்றை எல்லாம் பிரதி செய்து அதை ஒப்பிட்டு அதற்கு குடிவழியெல்லாம் நிறுவி அந்த பாட வேறுபாடுகள் உரை வேறுபாடுகளை எல்லாம் நாம் கணித்து ஒரு பதிப்பை நாம கொண்டு வரல. இதற்கு ஒரு பெரிய ஆய்வு திட்டத்தை பேராசிரியர் கோ பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து அவர்கள் அதை தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்த போது அதனுடைய பெருமை அவர்களுக்கு புரியவில்லை, தெரியல. திருக்குறளுக்கு தான் நிறைய நடந்திருக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, பொது புத்தி. அதுலதான் நம்ம எல்லாருமே நம்ம அறிவை வெளிப்படுத்துகிறோம். அதாவது திருக்குறள் தானே எல்லாரும் வந்துருச்சு. எல்லாம் திருக்குறள்ல நிறைய செய்திகள் இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் சுட்டி காட்ட போகிறேன். அதாவது பதிப்புகளை நாம் எப்படி பதிப்பிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிக்கலும் இங்கே இருக்கிறது உரையை. 2வது, இது ஒரு தொடரியல். சாதாரண திருக்குறள் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். தொடரியல், அதனுடைய இலக்கணம், அதனுடைய வெளியீட்டு முறை, இதெல்லாம் நிறைய செய்திகளை நம்ம உரையாசிரியர் வெளிப்படையாக சொல்லல, அவர் அமைப்பிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார், சிலவற்றை சுட்டி இருக்கிறார். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப ஒரு வாக்கியமாக நாம் நினைக்கலாம். 2வது அறியார்கள் 2வது வாக்கியம், 3வது மரத்திற்கும் அஃதே துணை. சரி, ஆனால் மணக்குடவர் அதை எப்படி பார்த்திருக்காருன்னா 2 வாக்கியமா தான் பார்த்திருக்காரு. அதாவது அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அறியார் என்பது அவருக்கு வினையாளனை பேர். அப்புறம் அதுக்கு இதுல 2 வாக்கியம் இருக்கிறது. அன்பு அறத்திற்கே சார்பு என்பது ஒரு வாக்கியம். அன்பு அறத்திற்கே சார்பு என்று சொல்வார்கள் அறியார்கள் பெரிய வாக்கியம், ஒரு கலப்பு வாக்கியமாக இருக்கிறது. அது உள் வாக்கியமாக ஒரு முடிப்பு வாக்கியமாக என்ப என்று இருக்கிறது. என்ப அறியார் என்பதை கொண்டிருக்கிறார். அதுக்கு உள்ள அன்பு அறத்திற்கே சார்பு அப்படிங்கிற ஒரு வாக்கியம். சரி, இதுல பாருங்க, அன்பானது ஆனது என்று சொன்னதுனால அன்பை ஒரு எழுவாயாக எடுத்துக்கொள்ளுது. அன்பானது அறம் செய்வார்க்கே சார்வாம். அறத்திற்கே அப்படிங்கிறதுக்கு அறம் செய்வார்க்கேன்னு பொருள் எழுதியிருக்கார். அறத்திற்கு என்று சொல்கிறது ஆகுபெயராலே அறம் செய்வார்க்கு என்று ஆகுபெயர் பொருள். அறம் என்பது அறம் செய்வார்க்கு என்று பொருள் சொல்லியிருக்கார். சார்புக்கு பொருள் எழுதல. என்ப அப்படிங்கிறது என்பர் அறியாதார், ignorant will say அப்படின்னு எடுத்துருக்காரு. 2வது வாக்கியம் அவ்வன்பு அகுதே அவ்வன்பு. அந்த என்ன பண்ணாருன்னு தெரியல, விட்டுட்டாரு. அதை அது பிரிநிலையாக வருகிறது, அதை நான் பார்க்கல. எக்ஸ்க்ளூசிவா வருது பார்க்க. அவ்வன்பு மரம் செய்வார்க்கும் மரத்திற்கும்
மரம் செய்வாருக்கும் எடுத்திருக்காரு. மரம் என்பது மரம் செய்வார். அது மரம் என்பது அறம் மரம்ங்கிறது பொருள் சொல்லல. அறம் என்பது ஒரு நன்னெறியில செய்யக்கூடிய செயல்கள். மரம் என்பது கொஞ்சம் வன்நெறியில செய்யக்கூடியது. தீய நெறின்னு அர்த்தம் இல்லை. இந்த திருக்குறளை நீங்க கவனிக்க வேண்டியது அறம் மரம் என்பது எதிர்நிலை சொற்கள் அல்ல. அறத்திற்கு முரணானது மரம் இல்லை. மரம் என்பது வன்முறையில ஒரு கோபத்தோடு அல்லது ஒரு உடல் வலிமையோடு செய்யக்கூடிய செயலை தான் நான் நினைக்கிறேன். திருக்குறள் 2 இடத்துலதான் நமக்கு 3 இடத்துல தான் வருகிறது. அந்த 3 இடத்திலும் மரம் என்பதற்கு பரிமேலழகர் அல்லது திருக்குறளிலே தெளிவாக மரம் என்பது வீரம் திரள் என்ற பொருள் தான் வந்திருக்கிறது. மரம் என்பது பாவம் என்ற பொருள் வரல. ஆனால் காளிங்கர் போன்றவர்கள் பாவம்னு பொருள் சொல்லியிருக்காங்க. அது பிற்கால பொருள். எனவே நீங்க இந்த பின்புலத்துல பார்க்கிற போது அந்த அறம் மரம் என்பதற்கு தெளிவான பொருள் இவர் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய உட்கிடக்கை நன்னெறியிலே செய்யக்கூடிய செயல், அதாவது தான தர்மம் போன்றவை. மரம் என்பது போர் முதலிய வன்முறையில செய்யக்கூடிய செயல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். செய்வார்க்கும் துணையாம், துணையாம் சார்பாம் துணையாம் சொன்னார். சரி, இதுதான் மணக்குடவருடைய அமைப்பு. பரிமேலழகர் என்ன பண்றாருன்னா, பரிமேலழகருடைய பதிப்பிச்சவங்க எப்படி பதிச்சிருக்காங்கிறத இப்ப நமக்கு பாட வேறுபாட்டு மூலபாட பிரச்சனை. இது இப்ப நான் பரிமேலழகருடைய பதவுரை, அதாவது உங்களுக்கு தெரியும் பரிமேலழகர் உரை பொழிப்புரையாகத்தான் ஏட்டுச்சூடிகளிலே இருக்கின்றன. அவற்றை பதவுரையாக ஆக்கி பதிப்பித்தவர்கள் முதல்ல சரவண பெருமாளையர் 1863 நினைக்கிறேன். அதற்கு பிறகு முகவை ராமானுஜ கவிராயர் துருவனுடைய மொழிபெயர்ப்போடு வெளியாக இருக்கிறது. அதற்கு பிறகு கு வடிவேலு செட்டியார், பிறகு ராகவியங்கார், பிறகு வைமுகோ என்று ஆறுமுகநாவலர் இடையில விட்டேன். ஆறுமுகநாவலர் இவர்களெல்லாம் அதை பதவுரை ஆக்கியிருக்கிறார். ஏனென்றால் மாணவர்கள் அதை அதனுடைய சொல் பொருள் உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அதை பதவுரை ஆக்கியிருக்கிறார். அப்படி பதவுரை ஆக்கிய போது உள்ள அதாவது பரிமேலழகர் உட்கோளை புரிந்து கொண்டோ அல்லது புரியாமலோ அவர்கள் 2-3 விதத்திலே இதை பதவுரை ஆக்கியிருக்கார். அதுல பாருங்க, இது இப்ப நான் போட்டிருக்கிறது பரிமேலழகர் ஒரு உரையை நேரிதான ஒரு பதவுரை போட்டிருக்கேன். இது இப்படி இருக்காது. நம்முடைய புலியூர்கேசியன் உரையிலையோ அல்லது நெட்லயோ நீங்க பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதை நான் இப்ப சொல்றேன். அன்பு சார்பு அறத்திற்கே என்ப. அன்பு சார்பு அன்பு சார்பு ஒரே சொல். அன்பு துணை, அன்பு சார்பு அறத்திற்கே என்ப. அன்பு துணையாவது, அன்பு துணை, அன்பு துணைங்கிறது ஒன்றால் அன்பு அல்ல. அது சப்ஜெக்ட் அன்பு அல்ல, அன்பு துணை. அன்பு அன்பினுடைய உதவி, அன்பினுடைய துணை அறத்திற்கே. அன்பு அறத்திற்கே துணை என்பதற்கும் அன்பின் துணை அறத்திற்கே என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அன்பின் துணை என்கிற போது அன்பினுடைய உதவி, அன்பு என்பது நேரடியான அன்பு. ரெண்டுக்கும் பெரிய பொருள் வேறுபாடு இல்லை. ஆனா அதனுடைய ஒரு மையம் அல்லது அதுக்குரிய கொடுக்கக்கூடிய பொருள் அழுத்தம் பற்றி வேறுபடும். அதுதான் நீங்க கவனிக்கணும். எனவே பரிமேலழகர் அன்பு சார்பு, அன்பு சார்புங்கிறத ஒரு தொகைக்கு சொல்ல, அன்பினது துணை அறத்திற்கே என்ப. அறத்திற்கே என்று சொல்லுவர் சிலர் இருக்கிறார். அப்ப என்ப என்பதற்கு பரிமேலழகருக்கு எழுவாய், அதாவது தோன்றா எழுவாக இருப்பது சிலர். A few அப்படின்னு அர்த்தம். A few will declare that the help of love's help goes to only the virtuous deeds. Not love goes to virtuous deeds. The help of love goes to the virtuous deeds அப்படிங்கிற மாதிரி அவர் பொருள் சொல்றாரு. ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா ஒரு வேளை நம்ம பேராசிரியர் ராமானுஜம் போன்றவர்களுக்கெல்லாம் அது சற்று அதை நாம புலப்படுத்துறதுக்கு, அது மட்டும் நமக்கே புலப்படுத்துறதுக்கு சில வேளைகளை மொழிபெயர்த்து பார்க்கிற போது பொருள் புலப்பாடு தெளிவாக இருக்கும். அதுக்காகத்தான். சரி, எனவே அன்பு துணையாவது அறத்திற்கே, அறத்திற்கே அன்பு துணையாவதுன்னு நீங்க அதை மாற்றி போட்டுக்கலாம். அறத்திற்கே அன்பு துணையாவதுங்கிறது தான் அதனுடைய சப்ஜெக்ட். தட் இஸ் ஆல்சோ லாஜிக்கல் சப்ஜெக்டும் அதுதான். அதான் அதனுடைய விதேயம்.
இது விதேயம், அது விதிக்கப்படுவது. எனவே அன்பு துணையாவது டாபிக் அண்ட் கமெண்ட். சரி, அடுத்தது என்று சொல்லுவர் சிலர். என்று சொல்லுவர்ங்கிறது என்பங்கிறது என்று சொல்லுவர். அதற்கு எழுவாய் தோன்றா எழுவாய் சிலர் போட்டிருக்காரு. அப்புறம் அரியார்கள் தனியா பிரிக்கணும். ஏன்னா நீங்க பதவுரை போடுறப்ப இது பிரிக்கணும். மற்றவர்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இப்படி அவர் சொல்லியிருக்கிற முறைப்படி பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நான் போடும். சிலர் அறியாருன்னு போட்டிருக்காங்க, நான் பிறகு சொல்றேன். அறிய மாட்டார்கள், அவர்கள் அறிய மாட்டார்கள் அர்த்தம். அவர் வினைமுற்றாகத்தான் கொண்டிருக்கிறார். இல்லாட்டி அறியாதவர் சொல்லியிருப்பாரு. அறியாதவர்னு சொல்றது அவருக்கு வழக்கம் உண்டு. ஆனா இங்க அறியாருன்னு சொல்லியிருக்காரு, வினைமுற்று தான். அடுத்தது மரத்திற்கும் அகுதே துணை. முதல் வாக்கியத்தினுடைய அமைப்பு வேற, இரண்டாவது வாக்கியத்தினுடைய அமைப்பு வேற. இங்க என்ன பண்றாருன்னா அகுதே துணை. மணக்குடவர் முதல் வாக்கியத்துல என்ன பண்றாருன்னா அன்பு அறத்திற்கு துணை என்று சொன்ன போன்ற ஒரு வாக்கியம் இது. இங்க அகுது என்பது அன்பே மரத்திற்கும் துணை. அந்த பிறநிலையா தேற்றமா அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம். அது எக்ஸ்க்ளூசிவா அது எம்பசிஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எம்பசிஸ் பண்றப்ப எக்ஸ்க்ளூசிவ் பண்பு வந்துடும், அதாவது பிறநிலையம் வந்துடும், தேற்றத்திலே பிறநிலையம் வந்துடும். அதை நான் சிந்திக் கொண்டிருந்த பொழுது அதே விஷயத்தை நம்முடைய சங்கர நமச்சிவாயர் எழுதியிருக்கிறார். அதை எடுத்து தி. கோபாலையரும் சொல்லியிருக்கிறார். எனவே ஏனை மரத்திற்கும் அவ்வன்பே துணையாகுவது. இந்த வாக்கிய அமைப்பு வேற, இரண்டாவது வாக்கிய அமைப்பு வேற. ஏனை மரத்திற்கும், அதாவது பிறநிலையாக சொல்லப்படுகின்ற அந்த மரத்திற்கும் எச்சம். தட் ஆல்சோ it is beneficial to மரம் also. அவ்வன்பே, that alone, that exclusively, that one, that is definitely அப்படின்னு நம்ம எடுக்க பொருள் இருக்கலாம். துணையாவது, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு இந்த வாக்கிய அமைப்பு வேற. அப்போ இதுதான் பரிமேலழகருடைய வாக்கிய அமைப்பு. இதற்கேற்ப பதவுரை போட்டா இப்படித்தான் இருக்கு. ஆனால் மற்ற எப்படி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. சரவண பெருமாளையர் போட்டிருக்காருன்னா அறியாதவர் எடுத்துட்டார், அறியாதவர் சிலர் எடுத்துட்டார். அறியாதவர் சிலர் எடுத்து அன்பு அன்பானது மனக்கொடுவதை போல சார் துணையாவது அறத்திற்கே தர்மத்துக்கே என்ப. அது இது அவர் கொஞ்சம் எளிமைப்படுத்துவார் திருக்குறள் என்று சொல்லுவார். மரத்திற்கும் மரத்தை நீக்குதற்கும் அகுதே அவ்வன்பே துணை என்று அப்படி போட்டிருக்கிறார். இதுல நான் பரிமேலழகருடைய நாம் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் அதுக்கு முன்னாடி இந்த பதவுரை எப்படி போட்டிருக்காங்கிறது மட்டும்தான் நான் சொல்றேன். எனவே இது சரவண பெருமாளையர் போட்டிருக்காருன்னா அன்பு துணை, அன்பை சப்ஜெக்டா எடுத்திருக்காரு, அன்பு துணை சப்ஜெக்டா எடுக்கல. அதே மாதிரி அறியார் என்பதை வினையாளனை பெயராக எடுத்து அந்த வாக்கியத்தினுடைய எழுவாயாக அதை கொண்டு. சரி, அதனுடைய என்ன வாக்கியம் அது? கலப்பு வாக்கியத்தினுடைய எழுவாயாக கொண்டு. சரி, இப்ப ரெண்டாவது துரு பதிப்புல ராமானுஜ கவிராயரும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அதே மாதிரிதான் சொல்றாரு. அவரும் சரவண பெருமாளையர் தான் பின்பற்றியிருக்கார் பெரும்பாலும். அறியாதவர் சிலர் அறியார், தர்மத்துக்கே அன்பு துணை ஆவது என்று சொல்லுவார். அதே மாதிரிதான் அவரும் போட்டிருக்காரு. சரி, மரத்திற்கும் பாவத்துக்கும் எடுத்துடுறாரு. அது நம்ம பிறகு அதுக்கு அந்த டிஸ்கஷனுக்கு பிறகு வந்துருவோம். அதுதே அந்த அன்புதானே சகாயப்படுவது என்று அவர் சொல்லிட்டார். சரி, ஆர்வ நாவலர் என்ன பண்ணியிருக்காரு? ஆர்வ நாவலரும் வேற மாதிரி போட்டிருக்காரு. அன்பு துணையாவது அன்பு சார்பு அறத்திற்கே என்ப அறியார்னு அறியார் என்பதை அந்த வாக்கியத்தினுடைய எழுவாயாக கொண்டு. அதனால அன்பு துணையாவது அறத்திற்கே என்று சொல்லுவர் சிலர் அறியார் சிலர்னு அதுக்கு பொருள் கொள்ற மாதிரி அவர் போட்டார். மரத்திற்கும் அகுதே துணை, ஏனை மரத்திற்கும் அவன்பே துணையாவது. சரி, கோவடிவேலு செட்டியாரும் அநேகமாக இதே மாதிரி தான். தண்டபாணி தேசியரும் இப்படிதான். அன்பு துணையாவது அறத்திற்கே என்று சொல்லுவர் சிலர் அறியார். கோவடிவேலு செட்டியாரை போலதான் நம்முடைய தண்டபாணி தேசியரும் போட்டிருப்பாங்க. இது பிரிச்சு வைமுக எப்படி பிரிச்சு போட்டிருக்காருன்னா அன்பு சார்பு துணையாவது அறத்திற்கே என்ப என்று சொல்லுவர் அறியார் சிலர். இவரும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. வினையாளனை பேர் எடுத்து மரத்திற்கும் அன்பு துணை. அதாவது பரிமையில் பதவுரையாக பிரிக்கிற போது
பரிமேலழகர் கொண்டிருந்த வாக்கிய அமைப்பிலிருந்து வேறுபட்ட இதில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்புல ஒரு ஒரு மாற்றம், அந்த மாற்றம் தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. பொழிப்புல வரதராசனார் பொழிப்புல பார்த்தா அறியாதவர் அறத்திற்கு அன்பு துணையாகும் என்று கூறுவார். பெரும்பாலும் நம்முடைய வடிவேலு செட்டியார் போன்றவர்கள் போட்ட மாதிரி அறியாதவர் என்பதை எல்லாம் விட்டுட்டாரு. அது வினையாளனை எடுத்து அதை எழுவாயாக எடுத்து அந்த வாக்கியம் செய்திருக்கார். இளங்குமரனார் இருக்காருன்னா அன்பியல் அறியாதவரே வினையாளனை எடுத்திருக்காரு. அன்பு நற்செயலுக்கு மட்டும் துணையாகும் என்பர். ஆனால் பாவ வீரச் செயல்களுக்கும் கூட செயல் வீரச்செயலையும் போட்டுருக்காரு. சரி, ராமலிங்கம் பிள்ளை நான் இன்னும் இதுக்கு வரவே இல்லை, பரிமேலழகருக்கே வரல. இங்க பரிமேலழகருடைய சரி, நான் அதுக்கு இடையில இதை சொல்லி முடிச்சு போறேன். ராமலிங்கம் பிள்ளை என்ன பண்றாரா, ராமலிங்கம் பிள்ளை அதாவது நாமக்கல் கவிஞருடைய உரையில பெரும்பாலும் அவர் மொழி அமைப்புகளையோ இலக்கண அமைப்புகளையோ பெருசாக படுத்திக் கொள்வார். அவர் அந்த திருக்குறளை படிக்கிற போது அவருக்கு தோன்றுகிற பொருள் சொல்லுவார். தர்மமான நல்ல காரியங்களை செய்வதுதான் அன்போடு சேர்ந்த ஒருவர் மேலுள்ள பிரியத்துக்காக இன்னொரு பிரியத்துக்காக உள்ள பிரியத்துக்காக இன்னொருத்தருக்கு தீமையான காரியங்களை செய்வதையும் அன்பென்று சொல்கிறவர்கள் அறியாதவர்கள்னு சொல்லுவார். அறியார் மரத்திற்கு மகிழ்ச்சி துணை என்று சொல்லுவாருங்கிறதுக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு வாக்கியம் அப்படி இல்லை அங்க. சரி, இப்ப நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பரிமேலழகருக்கு போயிடலாம். பரிமேலழகருடைய சரி, பரிமேலழகருடைய இது பரிமேலழகர் உரையில மறுபடியும் நான் வர்றேன். பரிமேலழகர் உரை அன்பு துணையாவது அறத்திற்கே என்று சொல்லுவர் சிலர் அறியார், ஏனை மத்திற்கும் அவ்வன்பே துணையாவதுன்னு அவர் எழுதியிருக்கார். முன்னாடியே விளக்கிறேன். அப்புறம் அவர் எழுதியிருக்கிற விருத்தி உரையில ஒருவன் செய்த பகைமை பற்றி உள்ளத்து மரம் நிகழ்ந்தோடி, இதுல நீங்க கவனிக்க வேண்டியது ஏனை மரத்திற்கும் அவ்வன்பு துணைன்னு தான் எழுதியிருக்காரு ஒழிய அந்த ஏனை மரத்திற்கும் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை இப்ப சொல்றாரு. ஒருவன் செய்த பகைமை பற்றி உள்ளத்து மரம் நிகழ்ந்தோடி அவனை நட்பாக கருதி அவன் மேல் அன்பு செய்ய அது நீங்குமாகலின் மரத்தை நீக்குதற்கும் துணையான்பார், மரத்திற்கும் அகுதே துணை என்றார். எனவே அறத்திற்கு துணை என்று சொல்லும்போது அறத்தை ஆக்குவதற்கு என்று அந்த நான்காம் வேற்றுமைக்கு உள்ள பொருள் அதை ஆக்குவதற்கு என்ற பொருள். இரண்டாவது மரத்திற்கும் துணை என்று சொல்கிற பொழுது அதை ஆக்குவதற்கு அல்ல, அதை நீக்குவதற்கு. அதனாலதான் அது விளக்குறார். அந்த அங்க விளக்காத இங்க விளக்குறார். எனவே மரத்திற்கும் அகுதே துணை, மரத்தை நீக்குவதற்கும் அகுதே துணை என்றார். இதற்கு அவர் திருக்குறள் இருந்தே ஒரு உதாரணம். துன்பத்திற்கு யாரே துணையாவார், திருக்குறள். துன்பத்துக்கு யாரே துணையாவார், துன்பம் ஆகிறதுக்கு யாரும் துணை பண்றது இல்லை, துன்பத்தை நீக்குவதற்கு யார் எனக்கு துணை சொல்லுவாங்க. அதாவது பித்தத்துக்கு இஞ்சி, பித்தத்துக்கு இஞ்சின்னா பித்தம் உண்டாக்குறதுக்கு இஞ்சி இல்லை, பித்தத்தை நீக்குவதற்கு இஞ்சி. அதாவது நான்காம் வேற்றுமை பூ என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அதை நாம் வருவோம். நான்காம் வேற்றுமைக்கு நிறைய பொருள்கள் இருக்கு. கொடைப்பொருள் இருக்குது, உடைமை பொருள் இருக்கிறது. நான்காவது முருகே அப்படின்னு சொல்லி நாம் அந்த சுத்திரம் 265ஆம் பக்கத்துல அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். சரி, எனவே இந்த கூ என்பதற்கு பரிமேலழகர் சொல்லக்கூடிய பொருள் அறத்தை ஆக்குவதற்கு, அறத்தை செய்வதற்கு அன்பு துணையாக இருக்கிறது. அதே மாதிரி மரத்தை செய்வதற்கு அன்பு துணையாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் பொருள் சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் எல்லாரும் பொருள் சொல்லியிருப்பாங்க. ஏனென்றால் ஏதாவது ஒருவருக்கு துன்பம் வருகின்ற பொழுது அப்பொழுது அந்த பரிமேலழகர் சொல்றதுல பாதி நிலையை எடுத்துக்குவாங்க. யாராவது
நாம் அன்பு செலுத்துபவர்களுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது, அப்பொழுது நமக்கு ஒரு அந்த அன்பின் காரணமாக ஒரு வன்முறை செயலை செய்வதற்குரிய உள்ள ஊக்கம் கிடைக்கிறது. எனவே அன்பு அந்த வன்முறை செயலுக்கு துணையாக இருக்கிறது என்ற பொருள்ல தான் எழுதுவாங்க. ஆனால் பரிமேலழகர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வன்முறை செயல் வருகிற போது அந்த வன்முறை எண்ணத்தை நீக்குவதற்கும் அன்பு துணையாக இருக்கும் சொல்லி, எப்படி பித்தத்துக்கு இஞ்சி போல என்று, அதுக்கு துன்பத்திற்கு யாரு எனவே இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இப்ப நான் அவனுடைய வாக்கிய அமைப்புகளுக்கு நாம் போறோம். நான் முன்பே சொன்ன மாதிரி திருவள்ளுவர் அறம் மரம் என்பதை எதிர்ச்சொல்லாக பயன்படுத்தவில்லை. மரம் என்பதற்கு வீரச்செயல் என்ற நிலையில் தான் வந்திருக்கிறது. மரம் என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறதுங்கிறத நான் கீழே கொடுத்திருப்பேன். 2-3 இடத்துல வருது. சரி, இதற்கு நான் ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த அதாவது இது மாதிரி இந்த மொழியில இருக்கக்கூடிய புதைந்து இருக்கக்கூடிய பொருள்களை வெளிக்கொணர்றதுக்கு சில வேளைகள்ல ஒரு மரியாதராமன் கதை உங்களுக்கு நினைவு போற நினைக்கிறேன். உனக்கு விருப்பமானதை கொடு, உனக்கு விருப்பமானதை கொடு, இந்த 4ஆம் வேற்றுமை தான் மறுபடியும் அங்க வரும். உங்களுக்கு தெரியும், அவர் இறக்கும் போது ஒரு செல்வர் தன்னுடைய நண்பரிடம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து, என் மகன் பெரியவனானதும் அவனுக்கு நீ உனக்கு விருப்பமானதை கொடு என்று சொல்லி இறந்து போகிறார். அப்பொழுது இந்த பையன் வயதுக்கு வந்து, என் தந்தை ஒப்படைத்த அந்த செல்வத்தை நீங்கள் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது, அந்த செல்வந்தர் அந்த பையனை ஏமாற்ற வேண்டும் என்று, உன் தந்தையார் எனக்கு விருப்பமானதை கொடு என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு விருப்பமானது 999 வராகம். எனவே அதை நான் வைத்துக்கொண்டு உனக்கு ஒரு வராகன் மட்டும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுக்கிற போது, அந்த பையன் மரியாதராமனிடம் சென்று, ஏமாந்து போனவன் மரியாதராமனிடம் சென்று முறையிடுகிறான். அந்த மரியாதராமன் போய்விட்டு நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அதை ஆராய்ந்து பார்த்து அடுத்த நாள் அந்த வழக்கில தீர்ப்பு சொல்லுகிறார். தீர்ப்புல என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த செல்வந்தருக்கு விருப்பமானது 999, அதைத்தான் அவர் அந்த மகனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு காசை அவர் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அந்த செல்வந்தர் ஏமாற்ற நினைத்த கருத்து வேற, ஆனால் மரியாதராமன் அதை விளக்குகிற விளக்கம் வேற. அதாவது நீதிமன்றங்கள்ல எப்படி அந்த சொற்களை வைத்துக் கொண்டு தீர்ப்பு சொல்லலாம் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கிறதுல. அப்போ அதுக்கு விளக்கம் எப்படின்னு சொன்னா, அதாவது இறந்தவர் சொல்படிதானே நடந்தேன் என்று ஒரு விளக்கம் கேட்கிறார். என்ன விளக்கம்? நான் விருப்பமானது கொடுங்க சொன்னா, எனக்கு விருப்பமானது ஒன்றுதான் கொடுக்கறதுக்கு விருப்பமானது, அதனால நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவருக்கு அதுக்கு மரியாதராமன் சொல்கிறார், இறந்தவர் சொல்லியபடி செய்வதாக இருந்தால் உங்களுக்கு பிடித்தது அந்த 999 தானே, அதுதானே கொடுக்க வேண்டும். எனவே தீர்ப்பை அளித்து அந்த வழக்கை அவர் முடித்து வைக்கிறார். அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னா, இங்கே உனக்கு விருப்பமானதை கொடு, உனக்கு விருப்பமானது என்பது உனது விருப்பம்ங்கிறது உடைமை பொருள். உனது விருப்பம் என்ற உடைமை பொருள் கொள்ளும் போது அது 999 வராது. அது உனக்கு விருப்பமானது அப்படிங்கிறது என்ற பொருளை கொண்டு நீ அதை பொருளை அவனுக்கு கொடுன்னு சொல்றாரு. மற்றது உனக்கு கொடுக்க விருப்பமானது என்று பொருள் கொண்டால் அது கொடைப்பொருள். உனக்கு கொடுக்க விருப்பமான பொருள், கொடுக்க விருப்பம் கொடைப்பொருள். ஒன்று உடைமை பொருள், இன்னொன்று கொடைப்பொருள். ஏமாற்ற நினைத்த நண்பர் கொடைப்பொருள் கொள்கிறார். அதாவது எனக்கு கொடுக்க விருப்பமானது ஒன்றுதான் என்று கொள்கிறார். ஆனால் மரியாதராமன் இறந்தவர் சொல்ல அதே சொல்ல வைத்துக் கொண்டு அது உடைமை பொருள், உனது விருப்பம், உனது விருப்பமாக 999 என்று அந்த அந்த விகுதிக்கு 2 விதமான விளக்கத்தை செய்து அருமையான தீர்ப்பை அவன் கொடுக்கிறார். இந்த 4ஆம் வேற்றுமை இடையில ஏற்ற சொல் பெற்று
பொருள் செய்தல் என்பார் பிரயோகனர். இதை இந்த இந்த இலக்கண அமைதியை பிரயோகத்துக்காரர் என்ன சொல்வாருன்னா, இந்த ஏற்ற சொல் 4ஆம் வேற்றுமை ஏற்ற எல்லா வேற்றுமைக்குமே ஏற்ற சொல் விட்டு விரித்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த கூ என்ற வேற்றுமை உருவுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இலக்கண பொருள்களிலே ஒன்று உடைமை பொருள், இன்னொன்று கொடை. இங்கே கொடைப்பொருள் உடைமை பொருள் என்ற செய்தியை வைத்துக் கொண்டு இதுக்கு தீர்ப்பு வருகிறது பார்க்கிறோம். இவ்வாறு சொல்வதற்கு பிரயோகத்திலே ஒரு விதியை அவர் செய்திருக்கிறார். விதியை சொல்லிவிட்டு எடுத்துக்காட்டுகள் வேறெல்லாம் திருக்குறள் இருந்தே சொல்வார். மரத்திற்கும் அகுதே துணை என்பதை எடுத்துக்காட்ட சொல்வார். மரத்தை நீக்குவதற்கும் அகுதே துணை, அதாவது நீக்கல் பொருளாக வருகிறது. பிணிக்கு மருந்துன்னு சொன்னா பிணி உண்டாக்குறதுக்கு மருந்து இல்லை, பிணியை நீக்குவதற்குரிய மருந்து. துன்பத்திற்கு யாரே துணையாவார், துன்பத்தை நீக்குவதற்கு யாரே துணையாவார். பித்தத்துக்கு இஞ்சின்னு சொன்னா பித்தத்தை நீக்குவதற்கு போன்ற இதெல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி இந்த இடத்துல கூ என்பது ஒரு நீக்கல் பொருளாக வருகிறது. அப்படி இந்த முன்பு மரத்தை பரிமேலழகர் கொண்டது அவருடைய அந்த மரியாதராமன் போன்ற ஒரு பெரிய ஒரு புத்தி சாதுரியம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது சொல்லி அந்த பொருளை நாம் நிறுத்தி கொண்டு இங்க உள்ள வாக்கிய அமைப்பை நாம் கொஞ்சம் விளக்கி விட்டு நாம் இந்த உரை முடிக்கலாம் நினைக்கிறேன். இதுல இந்த வாக்கிய அமைப்பை நாம் முன்பே சொன்ன மாதிரி மணக்குடவர் முதலானோர் இருவாக்கியமாக கொண்டிருக்கிறார்கள். அறத்திற்கே அன்பு சார்பும் அறியா, அகுதே மரத்திற்கு துணை. பரிமேலழகர், கவிராச பண்டிதர், இன்னும் பழைய ஒரு உரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 3 வாக்கியமாக கொடுக்குவார். அந்த உள்வாக்கியத்தை சேர்த்தா இன்னொரு வாக்கியம் கூடுதலா வரும். அந்த 4 வாக்கியம் அறத்திற்கே அன்பு சார்பு என்பார். அறியார் இன்னொரு வாக்கியம், அகுதே மரத்திற்கும் துணை என்று 3 வாக்கியம் வருகிறது. சரி, இந்த விஷயத்த நான் முன்னாடி விளக்கிட்டேன். 2வது, இதுக்கு சில சாதாரண உதாரணங்கள் சொல்றதா இருந்தா சில உதாரணங்கள் நம்ம பேசலாம். சாதாரண மொழியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த உதாரணமா, விபீடனனுக்கே ராமர் துணை என்பர் அறியார். இதுதான் முதல் வாக்கியம் மாதிரி பரிமேலழகர். விபீஷணனுக்கே ராமர் துணை என்பர் அறியார். அதாவது அந்த பொருள் பரிமேலழகருடைய வாக்கிய அமைப்புக்கு ஒப்புநோக்குற வாக்கியம். விபீடனனுக்கே ராமர் துணை ஆகும்னு அர்த்தம். இதை விளக்கினார். விபீடனனுக்கே ராமர் துணை ஆகும். இன்னொன்னு, ராமர் விபீடனனுக்கே துணையாவார் என்பர் அறியார். ராமர் விபீடனனுக்கே துணையாவார் என்பர் அறியார்ங்கிறத எடுத்துக்கொள்வார். அதாவது ராவணனுக்கும் ராமர் துணையே ஆகும்னு அதை பரிமேலழகர் படி விளக்கணும். மணக்குடவர் படி விளக்கணும் ராவணனுக்கும் அவரே, அதாவது 2வது வாக்கியம் பரிமேலழகர் இப்படித்தான் சொல்றாரு. ராவணனுக்கும் அவரே, அதாவது ராமரே துணை ஆவார். ஆவதுன்னு இருக்கிறதுனால ஆவார் நீங்க வரணும். அதை எனவே இது பிறநிலை போல. அவரே என்று சொன்னால் அவரே தான், மற்றவர்கள் அல்ல. அன்புதான், அன்பு அல்லாத வன்பு அதற்கு துணையாகாதுன்னு அர்த்தம். எனவே முதல் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அறத்திற்கே என்பதில் உள்ள திருநிலை, 2வது வாக்கியத்தில் இருக்கக்கூடியதும் திருநிலையும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் தேற்றம் என்று வைமுக்கு எழுதியிருக்கார். திருநிலையும் தேற்றமும் சில வேளைகள் கலந்து வரும் என்பதை நான் கொஞ்சம் முன்பு விளக்கிறேன். எனவே வைமுக்கோ சொல்றது போல தேற்றம் மட்டும் இல்லை, அது பிறநிலையும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இதனுடைய சொல்லடைவை நாம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லாராய்ச்சியை செய்து இது வாக்கிய ஆராய்ச்சி ஓரளவு நாம் செய்தோம். அதாவது இதுல முதல் வாக்கியம் 2 முறையில விளக்கப்பட்டது. 2வது வாக்கியம் ஒரே முறையில தான் இருக்கிறது. அந்த வாக்கிய அமைப்பு வேற. 2வது வாக்கியத்துல அன்பையே சொல்லி மணக்குடர் அறம் செய்வார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள்லாம் அன்பு என்றே சொல்லியிருக்கிறார். அறத்திற்குன்னா அறம் செய்வார்க்கு என்று
மணக்குடவர் சொல்லியிருக்கிறார். சரி, காளிங்கர் இல்லறம் சொல்றார். அறத்திற்குன்னா இல்லறத்திற்கு அன்புதான் துணை என்று அப்படி ஒரு பொருள் சொல்றார். எனவே மணக்குடவர் அறம் என்பதற்கு அறம் செய்வார் அப்படின்னு சொல்றாரு. காளிங்கர் இல்லறம் என்று பொருள் சொல்றார். என்ப என்று சொல்வதற்கு என்று சொல்லுவர் சிலர் என்பது மணக்குடவருடைய பரிமேலழகருடைய விளக்கம். அறியார் என்பது அறியாதவர் என்பது வினையாணையம் பெயராக மணக்குடவர் போன்றவர்கள் சொல்கிறார்கள். பரிமேலழகர் அதை வினைமுற்றாக கொண்டிருக்கிறார். சரி, மரத்திற்கும் என்பதுல ஏனே மரத்திற்கும் அப்படிங்கிறது பரிமேலழகருடைய மரமாகிய, அதாவது பாவமாகிய மரம் என்றும் அவர் ஒரு சாரார் பொருள் சொல்றாங்க. ஆனா மரம் என்பதற்கு சினம் என்ற பொருள்படும்படி பரிமேலழகர் எடுத்திருக்கிறார். கோபம், நீடித்து நிற்கிற கோபம் தான் சினம். அந்த சினத்திற்கும் என்ற பொருள்படும்படி பரிமேலழகர் பொருள் சொல்லியிருக்கிறதாக ஒரு கருத்து இங்க நிலவுகிறது. எனவே திருக்குறள் சொல்லடையில மரம் என்பதற்கு தீவனை என்று பொருள் கொடுத்திருப்பது பொருந்தாது. அந்த இடத்துல தீவனைங்கன்னு அவர் பொருள் பரிமேலழகர் பொருள் இல்லை. பரிமேலழகர் பொருள் மரம்னு தான் எழுதியிருக்கிறாரு. ஆனா உள்ள விளக்குற போது முன்பே நாம் பார்த்தோம், ஒருவன் பால் ஒரு மரம் நிகழ்ந்துழின்னு தான் சொல்லியிருக்காரு. மரம்ங்கிறது சினம் நிகழ்ந்துழின்னு சொல்லியிருக்காரு. எனவே மரம் என்பதற்கு சினம் என்பதுதான் பரிமேலழகர் பொருள் போல எனக்கு தோன்றுகிறது. சரி, இந்த அகுதே என்பதனுடைய ஏகாரம் தேற்றமாகவும் பெருநிலையாகவும் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே பூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவு எப்படி இலக்கண ஒரு பல்பொருள் ஒரு சொல்லாகவோ உப்புரி சொல்லாகவோ அமைந்து இரு பொருள் படுகிறது என்பதை நான் விளக்கிறேன். பயிருக்கும் துணையாகும் மழை, மனிதர் விலங்குக்கும் அதுவே துணை என்பது போன்ற வாக்கியம் இது. பயிருக்கே துணையாகும் மழை என்று சொல்லிட்டு மனிதர் விலங்குக்கும் அதுவே துணை என்று சொல்வது போல, அல்லது இந்த மூலிகை துணையாவது உடம்பு வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை என்று கூற முடியாது. அது நோய்க்கும் துணையாகும்னா நோயை நீக்குவதற்கு, உடம்பு வளர்ச்சிக்கும் நோய்க்கும் என்ற இது மாதிரி வாக்கிய அமைப்புகள் ஒத்த வாக்கிய அமைப்புகள்லாம் சொல்லியிருக்கிறேன். இதுல அந்த அன்பு என்பது மேலே சொன்ன அன்புன்னு நம்ம கொண்டு வர வேண்டும். அது டிஸ்கோர்ஸ்ல அந்த உரைக்கோவையில அன்பு பற்றி பேசுறதுனால மேலே சொன்ன அன்பு அறத்திற்கே மட்டும் துணையாகவில்லை, மரத்திற்கும் அது அறத்தை நீக்குவதற்கும் அது துணை என்று நம்ம அந்த ஒரு விதமான உரைக்கோவை பொருளை கொண்டு வரணும். எனவே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு புதிராக இருக்கிறது. படிக்கிற போது அவன் நல்லவனுக்கு துணை கெட்டவனுக்கும் துணைன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போல ஒரு புது பொருள் வருகிறது. ஒரு பழிப்பது போல புகழ்தல், அது புகழ்வது போல பழித்தல் போல ஒரு அணியாக அதை தோன்றுகிறது. என்ன அணின்னு எனக்கு தெரியல. இந்திரா போன்றவர்களை எல்லாம் சிந்திச்சு பார்க்கலாம், என்ன மாதிரி இது அணியில அடக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே ஒரு புதிர், திடீரென்று புதிர், என்ன அது அன்பு அறத்துக்கு மட்டும் இல்லை மரத்திற்கும் துணை என்று சொன்னால் ஒரு புது பொருள் வருகிறது. அது நல்லவனுக்கு மட்டுமில்லை கெட்டவனுக்கு துணை போல வருகிறது. எனவே ஒரு சிலையடை போல, ஒரு புதிர் சிலையடை போல ஒரு பொருள் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இந்த மரம் என்பதனுடைய ஆட்சியெல்லாம் கொடுத்துருக்கேன். இது மேற்கோளாக வருகிறதையும் சொல்லி நான் முடிச்சு விடுறேன். இது பரிமேலழகர் மரத்தை நீக்குவதற்குன்னு சொன்னாரு. ஆனால் சிலர்லாம் மரம் ஏற்படுவதற்கும் அன்புதான் காரணம் என்று பொருள் சொல்லியிருக்கிறார்கள். உரையாசிரியர்கள் சிலர், தொல்காப்பிய பொருளெதியார் உரையாசிரியர் சிலர் அப்படிப்பட்டவர்கள் போல இருக்கிறது. வெற்றி முதலிய புறத்தனைகளும் அன்புடு புணர்ந்தனவே என விளக்குவதற்கு நச்சினார்கிரியர் இளம்பூரர் இந்த திருக்குறளை சொல்லியிருக்கிறார். அப்போ அவர்களுக்கும் இந்த மரத்திற்கும் துணை என்பது அந்த மரம் நிகழ்வதற்கு காரணமும் அன்பு என்ற பொருள் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. காரியத்தினை கவிராயர் அந்த கருத்தை விளக்கி இருக்கிறார். துணை என்பது துணை ஆகும், துணை ஆம் என்று அதை நாம் பொருள் விளக்கம் செய்ய வேண்டும். அது அகரணை சொல். என்பான் துணை, வன்கண்ணதேனின் துணை, மரத்திற்கும் அகுதே துணை எனவும் இருதனை கண்ணும் நின்று மேல் ஆக்கம் கொடுத்து துணையாவன், துணையாவள், துணையாவர், துணையாம் என்று பொருள் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அகரணையை சொல்லாக இருக்கக்கூடிய தலை என்ற சொல்லும் அது மாதிரி ஆகும், ஆவான், ஆகும் என்று சொல்லி தானம் செய்வார்கள் தலைனா தலை ஆவான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இருதனை கண்ணும் நிற்கும் என்று அவர் பொருள் சொல்லியிருக்கிறார். புகர உருவு இடையில் ஏற்ற சொல் பெற்று பொருள் செய்யப்பட்டு துமர்த்த பொருளாதற்கு பிரயோகம் நான் முன்பே சொன்னேன். அதாவது துன்பத்திற்கு யாரை துணையாவார், மரத்திற்கு மகுதே துணை, பிணிக்கு மருந்து என்பவற்றின் கண் பறித்தல் நீக்குதல் என நடுவே பெய்து பொருள் உரைத்து துமர்த்தம் என்பதும் கொள்க. துமர்த்தம்னா 4ஆம் வேற்றுமை பொருள் அர்த்தம். கொள்க
இதற்காக செய என்னும் வாய்பாட்டு வினைக்கும் பொருள் பொருள் செயற்கை என்ற வாய்பாட்டு பொருள் கொள்கைன்னு சொல்லியிருக்காரு. யாப்பரங்காலத்துல எதுகை முரணுக்கு அறம் மரம் என்று எதுகை முரணுக்கு இது வருகிறது. ஒரு வகையான புதிர் திருக்குறளாகவே இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். சார், நீங்க ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. ஒரே ஒரு சின்ன கேள்வியை, அந்த கேள்விக்கு எனக்கு நீண்ட பதிலும் இருக்கு. அதை இப்ப நேரம் கருதி எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. எனக்குள்ள ஒரே ஒரு அந்த ஐயம் அறம் என்பது என்ன, மரம் என்பது என்ன? அந்த விஷயத்துல ஏன்னா அறம் என்பதற்கு அறம் என்ற சொல் நிறைய இடத்துல திருக்குறள்ல வருகிறது. அதற்கு பரிமேலழகர் ஒரு இடத்துல டெஃபைன் பண்றதுன்னா மனு முதலிய நூல்களில் விதித்தன ஒழுகலும் நீக்கியன விடுதலும் என்று ஒரு டெஃபனேஷன் கொடுத்திருக்கிறாரு. அந்த டெஃபனேஷனும் பொருந்துற விஷயங்கள் இருக்குது. அது போக வேற என்ன டெஃபனேஷன் இருக்கு நான் இன்னும் திரட்டி பார்க்கல. மரம் தெளிவாக வீரம் என்ற பொருள்ல தான் வந்திருக்கு திருக்குறள்ல. அறம் பல்வேறு பொருள்ல வந்திருக்கிறது. என்னென்ன பொருள்கள் என்பதை நாம உதாரணம் அறம் என்பது தர்மம் என்ற பொருள்ல வந்திருக்கிறது, அறநெறிங்கிற பொருள்ல வந்திருக்கிறது, ஒழுக்கம்ங்கிற பொருள்ல வந்திருக்கிறது, நல்லொழுக்கம்ங்கிற பொருள்ல வந்திருக்கிறது. இது பரிமையாளர்கள் பல இடங்கள்ல டெஃபைன் பண்ணி காட்டுறாரு. அவர் முதல் டெஃபனிஷன் அறம் வலியுறுத்தல மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் நீக்கலும் என்று சொல்லியிருப்பார். அது ஒரு டெஃபனிஷன். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அது இன்னும் சொல்ல முடியாது. தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் இயர்போன் போட்டேன். சரி சரி, அது நம்ம அடுத்த வகுப்புல பேசுவோம். ஏன்னா இந்த திருக்குறள் முடிகிற போது இந்த அறத்தை பத்தி நான் எடுத்து பேசுறேன். எல்லா இடத்தையும் நான் பார்க்கல முழுசும். ஒரு சிலவற்றை தான் கவனிச்சேன். நீங்க கேட்பீங்க நான் எதிர்பார்த்தேன். நீங்க கேட்டுட்டீங்க. மகிழ்ச்சி. அதாவது இது கொஞ்சம் வரட்டுத்தனமா இருக்கும் இந்த விளக்கங்கள்லாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துல எத்தனை ஒளிந்திருக்கிறது, அதை எப்படி உரையாசிரியர்கள் தொட்டு காட்டுகிறார்கள், நாம் எப்படி இது மாதிரி நுட்பமான ஒரு பார்வையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை அந்த பார்வையை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ் இலக்கியம் கற்பிக்கிற ஆசிரியர்கள், மாணவர்கள் இது மாதிரி நுட்பமாக பார்க்கிற ஒரு பார்வையை கற்றுக்கொள்வதற்கு இது துணையாகும் தான் நினைக்கிறேன். இந்த விஷயம் சாதாரணமா இருக்கலாம்.